இந்தாங்க சாப்பிடுங்க. என்னங்க இது வீட்டு வாடகை, இது கரண்ட்டு பில்லு. என்ன என்னங்க நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேங்க. என்னைக்கு தாங்க எனக்கு அந்த நெக்லஸ் வாங்கி தர போகிறீங்க? ஏய், நானே இந்த மாத செலவை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். இப்போ அந்த நெக்லஸ் ரொம்ப முக்கியமாக உனக்கு? போ பேசாம வேலையை பாரு, போ. ஆமாம் ஆமாம், இதுவே உங்கள் அம்மா கேட்டிருந்தாருன்னா வாங்கி கொடுத்துருப்பாரு. நான் கேட்டதுனால என்கிட்ட கோவத்தை காட்டுறாரு. நான் கொடுத்தது அவ்வளோதான். ஆமாம், உங்கள் அப்பா அப்படியே உன்னை கல்யாணம் பண்ணும்போது 50 லட்ச ரூபா என்கிட்ட வரதாச்சும் தூக்கி கொடுத்துட்டாருல. பேசாம வேலையை பாரு, போ. எதுக்குப்பா அம்மா கிட்டலாம் சண்டை போடுறீங்க? டேய், நீ என்ன உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டா? பேசாம பட. யோ என்னையா என்ன, எனக்கு அது இப்போ வாங்கி கொடுவா. ஐயே, ஆஃபீஸர் தான் அவங்க தொலைங்கன்னு பார்த்தா இங்கே ஓன் தொல்ல. ஒரு கணக்கு பார்க்க முடியாச்சே. நான் ஆஃபீஸே போகிறேன். போயா போ, வரும்போது ரத்த கையோட தான் திரும்பி வருவா பாரு. ஹலோ. மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து பேசுகிறோம். உங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் ஆஃபீஸ் படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்துட்டு அடிபட்டுருச்சு மேடம். ஐயோ, அதனால் அவருக்கு ஆஃப் டே லீவ் கொடுத்து அனுப்பியிருக்கோம். பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி. அம்மா வலிக்குது. வலிக்குது. அடியே, நானே கையை உடஞ்சி நெத்தியில் அடி போட்டு வந்திருக்கேன். உனக்கு நடந்த பாட்டு கேட்குதா? எல்லாம் ஒரு சந்தோஷம் தான். பின்ன நான் கேட்கும்போதே வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்ல. நண்பர்களே, உங்கள் ஒய்ஃப் என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும், எப்படி ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை அவங்களுக்கு அடுத்த செகண்டே உடனடியாக வாங்கி கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். அம்மா.